வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 6:23. கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. பதவியில் உயர்ந்தோர் என்றாலும் வயதில் மூத்தோர் என்றாலும் பொது வாழ்வில் ஈடுபடும் பிறர் நல விரும்பும் நல்மனத்தோர் என்றாலும் சிறுவர் தொட்டு பெரியவர் வரை பாராட்டுக்குட்படும் பொழுது, உயர்ந்தோர் சிறந்தோர் என சிறப்பு வெகுமதி பெறும் பொழுது மனம் கொஞ்சம் அதிகமாகத்தான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. உண்மைதான். ஆனால் இவையெல்லாம் சில காலமே. இன்னொன்று வர இருப்பது மறந்து போகும். மனிதர்களும் அப்படித்தான், பொருட்களும் அப்படித்தான். கடவுளிடம் பெறும் அருட்கொடை காலத்தால் அழியாதது, காலத்தை கடந்தது. அது கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஒளித்து மறைத்து செய்யும் பாவ செயலை விட்டு விட்டால் என்றும் அழியா நிலையான பெருமையும் மகிமையுமான நிலை வாழ்வு கிடைப்பது உறுதி. மனம் விரும்புவரோடு சேர்ந்து வாழ எதையெதையோ இழக்க துணிவு கொள்ளும் மனித மனம் கடவுளோடு இணைந்து வாழும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மதமதப்பாய் இருப்பது ஏனோ? வாழ்க்கை சுமையே பெரிதாயிருக்க கடவுளை பற்றிய சிந்தனை சிரமம்தான். கண்களால் காண்பவையே கிடைப்பது போராட்டமாய் இருக்கும் பொழுது காண முடியாத கடவுளோடு வாழ ஆசைப்படுவது பேராசைதான் என்று நம்பிக்கையில்லா மனிதர்களாய் வாழாது கடவுளே விரும்பி தரும் அருட்கொடையை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் தேவையற்ற செயலை விட்டுவிட முயற்சி செய்தால் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு கிடைப்பது உறுதி. நாம ஜெபம். இயேசுவே, உம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படும் இதயம் தாரும். இயேசுவே, உம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படும் இதயம் தாரும். எனது வெளியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது
மத்தேயு 7:17. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். மரங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அதன் கனிகளாலே அறிந்து கொள்ளலாம். நல்ல மரம் நல்ல கனிகளையே கொடுக்கும், அது கெட்ட கனிகளை கொடுக்காது. கெட்ட மரம் நச்சுக்கனிகளையே கொடுக்கும், அது நல்ல கனிகளை கொடுக்காது. மரங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அதன் கனிகளாலே அறிந்து கொள்வது போல, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் செயல்களாலே அறிந்து கொள்ளலாம். நல்லவர்கள் நல்லது செய்வார்கள், அவர்களால் தீமை செய்ய முடியாது. தீயவர்கள் தீமை செய்வார்கள், அவர்களால் நல்லது செய்ய முடியாது. இயேசு நல்லவராக இருந்ததால் அவர் எங்கும் சுற்றித் திரிந்து நன்மை செய்தார். அவரால் தீமை செய்ய முடியவில்லை. யூதாஸ் தீயவனாக இருந்ததால் அவனிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்த பணப்பையிலிருந்து பணத்தை திருடி வந்தான். அவனால் நன்மை செய்ய முடியவில்லை. நல்லவர்கள் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்வார்கள். நீங்கள் நல்லவர்கள், எனவே நல்லது மட்டுமே செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள். ஏனெனில் நல்ல மரம் நல்ல கனிகளையே கொடுக்கும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களை உமது தூய ஆவியால் நிரப்பும். இதனால் இவர்கள் எல்லோருக்கும் எப்போதும் நன்மை செய்யட்டும். இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல செய்திகளை கேட்கட்டும், நல்ல நாட்களை பார்க்கட்டும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை சந்திக்கட்டும். இந்த நாளிலே இவர்களை மார்போடு அணைத்து கொண்டு கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம்
திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.